வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இப்போ எங்கே பயணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் உள்ள ப்ரூக்ஃபீல்ட் மால் அங்கே தான் நம்ம பயணிக்க போகிறோம். நிஜமாவே ஒரு புது அனுபவமாக இருக்க போது. வாங்க கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த மாலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தெரிய வரும். கோயம்புத்தூரில் இதான் நம்பர் 1 மால். அவ்வளோ கிளீனாக வெல் மெயின்டைனாக இருக்கிற ஒரு மால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாலில் ஃபர்ஸ்ட்டில் நம்ம போகும்போது முதல்ல நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஆக்சுவலி ஒட்டுமொத்தமாக 4 ஃப்ளோர்கள் இருக்கு. தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா அது இருக்கு. பட் அதுக்கு கீழே வந்து இந்த ஸ்னோ ஃபேண்டசி பார்க் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஃபன் சிட்டி இதெல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெஷலி வந்து அந்த ஃபேண்டசி பார்க் தீம் பார்க் மாதிரி உள்ள எப்படி இருக்கும்னு தெரியல. பட் வெளியே இருந்து பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாக அதை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த மாலில் வந்து வெரைட்டி ஆஃப் ஷாப்ஸ் இருந்தது உங்களுக்கு. ஸோ இந்த பூர்விகா மொபைல் ஆகட்டும், ரிலையன்ஸ் டிஜிட்டல், இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஹோம் டெக்கர் அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஷாப்ஸ் இருந்தது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா சாய்ஸுமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தவிர இந்த கிட்ஸுக்கு இந்த டாய் ட்ரெயின் அது கூட இருந்தது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. அவ்வளோ வெல் மெயின்டைன்டாக இருந்து கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. பெங்களூரில் நம்ம நிறைய மால் போயிருக்கோம். எஸ்பெஷலி லைக் லுல்லு மாலு, அப்புறம் ஓரியன் மாலு, இன்னும் நிறைய மால்ஸ் நம்ம போயிருக்கோம், ஃபீனிக்ஸ் சிட்டி எல்லாமே. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. அதான் எனக்கு ஃபீல் ஆச்சுது. கோயம்புத்தூரில் தண்டு மாரியம்மன் கோயிலேருந்து சரியாக ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு புது அனுபவம். நிறைய அதை கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபுட் கோர்ட் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருந்தது. ரொம்ப கடைகள் இருந்தது, ரெஸ்டாரண்ட்டு, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டு. ஸோ நம்ம வந்து செலக்டிவாக போய் சாப்பிட்டுக்கலாம். அதிலே வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த நம்ம ஃபுட் கோர்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தது ஆக்சுவலி. ஸோ ஃபிஷ் ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. நிஜமாக யூனிக்காக இருந்தது. நிறைய பேர் அதில் கால் உள்ள போட்டு மீன் எல்லாம் வந்து கொத்திட்டு இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபேஸ் அப்படியே வரைஞ்சி கொடுக்குற அந்த டிராயிங் மாஸ்டர் அவரு கூட இருந்தார். ஸோ அங்கே நம்ம போனிக்கலாம். எனக்கு அடுத்ததாக பிடிச்சது வந்து அந்த ஃபன் சிட்டி. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஃபன் சிட்டி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போய் சாய்ஸ் அப்படின்றது ரொம்ப இருந்தது. நிறைய கேம் செக்ஷன் வச்சுருந்தாங்க. முதல்ல என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த 3D அந்த இதை போட்டுட்டு மென்டல் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கிரேஸியாக தான் இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஃபன் சிட்டி வந்து நிஜமாவே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா ஃபன் சிட்டியே தனியாக ஒரு வீடியோ போடலாம் போலுக்கு, அந்த அளவு இருந்தது ஆக்சுவலி. ஸோ பியூட்டிஃபுல்லான அனுபவம். கோயம்புத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் டைமில் இந்த ப்ரூக்ஃபீல்ட் மாலை விசிட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. 2 ஈவினிங் நீங்கள் 2 டேஸ் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா, ஒரு நாள் ஈவினிங் வந்து நம்ம அந்த வஉசி அந்த பூங்கா அங்கே போகலாம், இன்னொரு நாள் இந்த மால் போகலாம். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது, நல்லாவே இருந்தது. தொடர்ந்து பாருங்க, நிறைய வீடியோஸ் வந்து கோயம்புத்தூர் சீரியஸில் நம்ம போட்டிருக்கோம். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.